ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மொறுன்ட்டு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதா ரொம்ப சுலபம். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாருங்கள். இது பெரிய டம்ளர் 1/4 கிலோ அளவு இருக்கும். இதை ஒரு 2 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் அப்படியே தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பை ஊற வச்சுக்கலாம். அப்படியே பிளேட் போட்டு மூடிடலாங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 ஹவர் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை நல்லா ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் தனியாக வடிஞ்சிடும். தண்ணி தேவையில்லைங்க. தண்ணி இல்லாமல் நம்ம பருப்பை மட்டும் தனியாக வடிச்சிட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ அது வடிகிற சமயத்தில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக 4-5 துண்டு பட்டை, ஒரு 6-7 லவங்கம் எடுத்துருக்கேங்க. கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5-6 பச்சை மிளகாய், 4-5 காய்ந்த மிளகாய். இது கூட ஒரு 15 பல் பூண்டு தோலோடு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு தண்ணி வடிச்சு விட்ருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வடைக்கு நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சா தான் சரியாக இருக்கும். பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப லாங்காக விட்டுட்டிங்கன்னா ஒரு இடம் பருப்பு நைஸ் ஆகிடும், ஒரு இடத்துல அப்படியே பருப்பாக நின்றுடும். அதனால் கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பருப்பும் அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வாழைப்பூ கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கூட்டு செஞ்சிட்டோம். நேற்று வீடியோவில் போட்டிருப்போம். கூட்டு வீடியோ பார்க்காதவங்க, வாழைப்பூ கூட்டு வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க. அது பாருங்கள். டீட்டெயிலாக அந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லாம் கூட போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வீடியோ லிங்க்கு பாருங்கள். அடுத்ததாக இந்த வாழைப்பூ குறுத்துக்கு உள்ளே சின்னதாக மீந்திருந்தது இல்லையா, அதான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இதை நம்ம முதல்ல கட் பண்ணி வைக்கக்கூடாது. எல்லாம் மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துடணும், இல்லைனா கருத்து போயிடுங்க. அவ்வளோதான், வாழைப்பூ கட் பண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு வெங்காயம், இதுக்கு வாழைப்பூ நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் லிமிட்டடாக சேர்த்தா போதும். அதனால் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் பொடியாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, 3 இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அந்த மாவோட இப்போ நம்ம சேர்த்த மற்ற பொருட்களும் நல்லா கலந்து வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்து விடும் போதே நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பூண்டு மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனுடைய வாசம் நம்ம இந்த மாவு கலந்து விடும் போதே அந்த வடையினுடைய வாசம் வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உருண்டைகளை உருட்டிக்கலாம். நீங்கள் வடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகள் சைஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். பக்கோடா மாதிரி போட்டாலே இன்னும் மொறுன்ட்டு சூப்பராக இருக்கும். வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸ் அளவுக்கு உருட்டிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உருட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பேட்சுக்கு நம்ம ரெடியாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா வடையை தட்டி போகிறதுக்கு எண்ணெயில் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தேவையான அளவுக்கு உருட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக கடாயில் எண்ணெய் கரெக்டான பக்குவத்தில் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு உள்ளங்காயில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா சைட்ஸில் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி சேர்த்துக்கணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் எல்லா வடையும் சேர்த்துட்டு திருப்பி விட்டிங்கன்னா வடை சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே எல்லாம் வேகாமல் போயிடும். அதனால் எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பி விட்டுறாதீங்க. வடை உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் சில படங்கு நம்ம வடையை வெளியே எடுத்துடலாம். அதே போல் எண்ணெய் காயாமல் வடை தட்டி போட்டுட்டோனாலையும் எண்ணெய் கோத்துட்டு வந்துடும். வடை ஃபுல்லாக எண்ணெய் கோத்துக்கும். அதுக்கப்புறம் வடை முழுசாக கிடைக்காது, உடஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்துடுச்சு. எடுத்துடலாம் வெளியே.
நெக்ஸ்ட்டு பேட்சும் இதே போல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மொறு மொறு மொறுன்ட்டு மேலே மொறு மொறுன்ட்டு உள்ளே சாஃப்டாகவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வாழைப்பூ உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த மாதிரி வடையாவோ இல்லை கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாழைப்பூ ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் அண்ட் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.